வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் திமுகவின் திரு மனுஷபுத்திரன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு தடை, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. NDTV ஹிந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு நாள் ஒளிபரப்புக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. பின்னணி என்னன்னா, பதான்கோட் தாக்குதல் சமயத்தில் இராணுவம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும்போது அது தொடர்பான அந்த காட்சிகளை இவங்க நேரடியாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. அப்போ இராணுவத்துடைய பாதுகாப்பு அம்சங்கள், வெடிபொருட்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குது போன்ற விவரங்கள்லாம் வெளியே தெரிய வந்தது. இது நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்தும் பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பும் வலுத்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனை உங்களுக்கு 2008ஆம் ஆண்டே இந்த பிரச்சனை வந்தது. மும்பை தாக்குதல் 2008 நவம்பர் மும்பை தாக்குதலின் போதே இந்த பிரச்சனை வந்தது. தொலைக்காட்சிகள் எந்த அளவுக்கு நேரடி ஒலிபரப்புகளை செய்யக்கூடாது என்று வந்தது. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தெளிவாகவே சொல்லுது உங்களுக்கு சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. பட் துரதிருஷ்டவசமாக இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் NDTV ஹிந்தி சேனலை பொறுத்தவரையில் அவர்களை பிக் அண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் செய்ததைத்தான் எல்லா தொலைக்காட்சிகளுமே செய்தார்கள். ஆனால் இவர்களை மட்டும் குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அவர்களுடைய குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனெனில் அந்த குறிப்பிட்ட நாள் என்ற இந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அன்று நடைபெற்ற NDTV வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர்களுடைய பதில் என்பது நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். NDTV ஹிந்தி, இங்கிலீஷில் NDTV ஹிந்தி சேனல் NDTV இந்தியா என்ற பெயர் அந்த சேனலுக்கு. நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், எல்லோரும் இதை தான் செஞ்சாங்க, நாங்களும் அதை தான் செஞ்சோன்றாங்க. அவங்க அந்த பதிலில் முகாந்திரம் இருப்பதாகத்தான் எனப்படுகிறது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாளன்று கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸையும் நானும் பார்த்தேன். நான் அந்த ஹிந்தி சேனல் உட்பட எல்லாருமே அதை தான் செஞ்சாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த அமைச்சரவை குழு எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது இதுக்கு மேற்கொண்டு அவங்க அங்கேயே உங்களுக்கு மேல்முறையீட்டுக்கு ட்ரைபியூனலுக்கு போகலாம், இல்லை ஹைகோர்ட்டுக்கு போகலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அவங்களும் அதை நாங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த அரசு வந்த பிறகு, மோடி அரசு வந்த பிறகு இது ஐசோலேட்டடாக இதை பார்க்கக்கூடாது, தொடர்ச்சியாக பார்த்தா தான் சில விஷயங்கள் புரிகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு யாக்கூப் மேனன் தூக்கிலிடப்பட்ட பிறகு 3 தொலைக்காட்சிகளுக்கு, ABP நியூஸ், NDTV இங்கிலீஷ், ஆஜ்தக் சேனல், இவங்க 3 பேருக்கும் ஏன் உங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே இதே மோடி அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஏன்னா யாக்கூப் மேனன் தூக்கிலிடப்பட்ட பொழுது நீதிமன்றங்களை அவமதிக்கக்கூடிய விதத்தில் சிலர் கருத்துக்களை தெரிவிப்பதை நீங்கள் அனுமதித்தீர்கள் அப்படியெல்லாம் அவங்க பேசினாங்க. அப்போ பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜுடிஷரியை விமர்சனம் பண்ணாங்கன்னா ஜுடிஷரி அதை பற்றி அவங்க நடவடிக்கை எடுத்துப்பாங்க, அரசு அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றதான் பரவலான ஒரு கருத்தோட்டம். ஆகவே இந்த விஷயத்தை நம்ம தொடர்ச்சியான சென்னையில் கூட இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு மோடி அரசு வந்த பிறகு 2 முறை வந்த நோட்டீஸில் உங்களுடைய லைசன்ஸை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று கூட கேட்கப்பட்டது. அதன் பின்னணியில் பார்க்கும் பொழுது ஊடகங்கள் மீதான இந்த தாக்குதல் என்பது தொடர் தாக்குதலாக இருக்கிறது. இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் நம்ம முதல்ல இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுவாக மோடி அவர்களுடைய அரசு எப்படி ஊடகங்களை அல்லது மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களை கையாள விரும்புகிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையில் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் பல்கலைக்கழகங்களின் மீது அல்லது கல்வி அமைப்புகளின் மீதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளின் மீது ஒரு பெரிய கட்டுப்பாட்டை கொண்டு விடுகிறார்கள், அதன் மீது நடவடிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். ஊடகங்களின் மீது தேசபக்தி என்கிற, ஏற்கனவே எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்களின் மீது தேச விரோதி என்கிற முத்திரை குத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன, புத்தகங்களின் மீதான தடைகள் விதிக்கப்பட்டன. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஊடகங்களின் மீது ஒரு கடுமையான கண்காணிப்பை செலுத்த வேண்டும் என்று இன்றைய அரசு விரும்புகிறது. இப்படி பார்க்கிற போது இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், இவர்களே விசாரணை செய்து இவர்களே நீதி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அரசு மாற விரும்புகிறது. ஏன்னா நீங்கள் NDTV சார்பில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் அன்னைக்கு சொன்ன தகவல்கள் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான், நாங்கள் அடிஷனலாக எதையும் சொல்லலைங்கிறது. இன்னொரு விஷயம், இதில் அடிப்படையான ஒரு கேள்வியை யாருமே எழுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு NDTVக்கு எதிராக இவ்வளவு ஆக்ரோஷமாக இன்றைக்கு மத்திய அரசு செயல்படுகிறது. ஆனால் பதான்கோட்டுக்குள்ளே எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல் 6 டெரரிஸ்ட்டுங்க எப்படி ஊடுருவி உள்ளே வந்தாங்க, இது வரைக்கும் அதற்கு யார் அக்கௌண்டபிலிட்டி? இன்னொன்று, அவங்க ஒரு ஏர்பேஸில் போய் அட்டாக் பண்ணுறாங்க, பல மணி நேரம் அந்த ஏர்பேஸில் இருந்திருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு காரணமானவர்கள் யார், கண்காணிப்பில் என்ன லூப் ஹோல் இருந்தது, அதை பற்றி எந்த விசாரணையும் கிடையாது. அப்படின்னா ஒரு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் தாக்குதல் அபாயம் உள்ள ஒரு ஏர்பேஸை இவ்வளவு சுலபமாக அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய செக்யூரிட்டி சிஸ்டம் டோட்டலாக ஃபெயில் ஆயிருக்கு. அதை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது, அதை பற்றி எந்த விசாரணையும் கிடையாது. ஆனால் ஒரு சேனலை போய் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு பிளான்டாக ஒரு கண்ட்ரி மீது நடத்தப்படுற வார் மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணுறாங்க.
அப்போ அவங்க ஒரு டிவி சேனலை பார்த்து தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கு அடிப்படையில். ஏன்னா மிகப்பெரிய ஒரு அட்டாக் அது. அப்படி பார்க்குறப்போ யாரோ ஒருத்தரை வேறு சில காரணங்களுக்காக விக்டிமைஸ் பண்ணணும். ஏன்னா என்டிடிவிக்கும் பாஜகவுக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ கூட அவங்க மேலே தொடர்ந்து ஒரு ப்ரெஷர். இப்போ ப. சிதம்பரத்தோட அந்த பேட்டியை வந்து ஒளிபரப்பதாக இருந்து அந்த ப்ரொமோலாம் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. அப்போ ஊடகங்கள் என்ன செய்தி வந்ததுன்னா அது அமித்ஷா போன்றவர்கிட்ட இருந்து அந்த ப்ரெஷர் காரணமாக தான் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஆக சேனல்ஸை மறைமுகமாகவோ நேரடியாகவோ ப்ரெஷர் பண்ணுறது இதுதான். இதில் ஊடகங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வச்சு நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு அரசு ஊடகங்களை எப்படி அணுகுகிறது? இப்படி இந்த தேச விரோதி தேசபக்தருங்கிற ஸ்டாம்ப் மூலமாக ஒட்டுமொத்த ஒரு சிச்சுவேஷனையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்னு ஒரு ஸ்டேட் நினைக்குது. உலகத்தில் பாசிசம் வந்த எல்லா நாடுகள்லையுமே இதுதான் நடந்திருக்கு. தேசபக்திங்கிற பேரில் நீங்கள் அனைத்து சிஸ்டத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருது. இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான இடத்துக்கு. இன்னும் ஒன்று சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி தான் மோடி பேசுகிறாரு, எமர்ஜென்சியை நம்ம யாரும் மறக்கக்கூடாது, கட்சி வேறுபாடிட்டு நம்ம அதை நினைவில் வச்சிருக்கணும்னு. ஆனால் எமர்ஜென்சியை திரும்ப திரும்ப நினைவூட்டுவது பிஜேபி தான், மோடி அவர்களுடைய அரசாங்கம் தான் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. காட்டப்படக்கூடிய காட்சிகளை வச்சு தாக்குதல் நடத்தப்படக்கூடும் அப்படிங்கிறதுல லாஜிக் இருக்குமா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கு அவருக்கு. ஆனால் 2008ஆம் ஆண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தாக்குதல் சமயத்தில் இதே மாதிரியான கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டது. காட்டக்கூடிய காட்சிகள் வந்து தீவிரவாதிகளுக்கு தாக்குதல் நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இருந்துருங்கிறதுனால தான் இதை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் உள்ள எப்படி உள்ள போறாங்க அப்படிங்கிறதுல விசாரிக்கணும். ஆனால் ஊடகங்கள் உள்ள போனதுக்கான நடவடிக்கைங்கிறதையும் ரெண்டையும் ஒரே பிளாட்ஃபார்மில் வச்சு நம்ம பார்க்க முடியும். சார், நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு தொடர் தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் பொழுது, 2008 மும்பை தாக்குதல் போலவோ அல்லது பத்தான்கோட் தாக்குதல் போலவோ நடக்கும் பொழுது தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை வந்து அரசுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிக்கலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அவர் மனுஷ் சொன்னது வந்து இதை வைத்துத்தான் அவர்கள் எதிரிகள் வந்து யார் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்களோ அவங்க வந்து திட்டங்களை வகுப்பார்களா என்றால் அதற்கு வாய்ப்பு குறைவு. இஷ்யூ அது கிடையாது. இந்த மாதிரியான நேரடி ஒலிபரப்பின் மூலமாக நம்முடைய பாதுகாப்பு படைகளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு பாருங்க, அது பிரச்சனை. ஆகவே இந்த லைவ் டெலிகாஸ்ட் டியூரிங் தி டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதில் வந்து இவங்க வந்து ஒரு ப்ராட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இங்க சிக்கல் அதை வந்து யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. நான் என்ன அழுத்தம் நினைக்கிறீங்க பாதுகாப்பு படைகளுக்கு? என்ன மாதிரியான அழுத்தம் இருக்கும்? அதாவது வந்து இப்ப அந்த நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, மோர் தென் தி விஷுவல்ஸ் வந்து நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ரியும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட்ன்றது வந்து அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு தாக்குதல் நடந்து முடிந்து நீங்கள் 2 மணி நேரம் பொறுத்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. அந்த ரியல் டைம் லைவ் நம்ம பண்றோம். இப்ப ரியல் டைம் லைவ்ல வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை வந்து போலீஸுக்கும் மிலிட்டரிக்கும் கண்டிப்பாக அதை கொடுக்குது. இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு பாலிசியாக தான் இருக்க முடியும். இப்போ என்டிடிவி இந்தியா அந்த தொலைக்காட்சி மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவங்க மேலே மட்டும்தான் எடுத்திருக்காங்கன்றது தான் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எல்லாரும் அதான் செய்யறாங்க. மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு சரின்னு தோணுது? நிச்சயமா என்டிடிவி மேல மட்டும் எடுத்த நடவடிக்கை. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த லாஜிக் தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இஷ்யூல இந்த லாஜிக்கே இந்த இவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்பது கண்டிப்பாக தவறு தான். அப்படி நீ எடுக்கிறேன்னா எல்லார் மேலேயும் தான் எடுக்கணும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இப்ப இந்த 4 நாள் நடந்தது, பத்தான்கோட்டை விட மோசமானது வந்து மும்பை தாக்குதல்கள். அந்த மும்பை தாக்குதல்கள் அப்ப உண்மையிலே வந்து சிக்கல் வந்தது. இது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தீங்கன்னா 99ல் வந்து கந்தஹார் அந்த கடத்தல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் அலுவலக வீட்டு முன்னாலே வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்தது. அப்பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் வந்து நாங்கள் இவர்களை விடுதலை செய்வதில் கொண்டு போய் முடிந்ததுன்னு வந்து அது தொடர்ச்சியாக பிஜேபி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்பொழுதும் வந்து இந்த தொலைக்காட்சி மீது தான் அது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த என்டிடிவிக்கும் பாஜகவுக்குமான அந்த ஒரு மோதல் என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மோதல். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பார்க்க வேண்டும். நீங்கள் கேட்பது போல வந்து அப்ப மத்திய அரசு வந்து எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாமா, இவர்கள் மேல மட்டும் ஏன் வந்து அவங்க எடுத்தாங்கன்னா, கரெக்ட். அவங்க ஒன்று எடுக்கணும், எல்லார் மேலேயும் தான் எடுக்கணும். நான் சொல்றது என்னன்னா வந்து நீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு 48 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா யாரையுமே லைவ் அலோவ் பண்ணாதீங்க. நீங்க லைவ் அலோவ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு. அந்த தாக்குதல் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து மீடியாவை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றது வந்து ஒரு பெரிய சிக்கலான விஷயம் தான். ரியல் டைம் லைவ் எந்த தொலைக்காட்சியும் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா இந்த சிக்கல் வரும். நீங்க எப்படி பாக்குறீங்க மனுஷன்? என்டிடிவி மேல மட்டும் எடுத்து அவங்களை தனிமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா, இல்ல அரசாங்கம் இவங்க செஞ்சதான் எல்லாரும் செஞ்சாங்க அதனால எல்லாரும் மேலும் எடுத்த நடவடிக்கையே தான் சரியா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்ல, நம்ம இந்த எல்லாரும் மேலேயும் இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறப்பவே நம்ம இதுக்குள்ள வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு தன்மை இருக்குங்கிறத நம்ம அட்மிட் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா,
நம்ம ஊடகம் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத பற்றினா அரசினுடைய அந்த வரையறைகள் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது. ஒவ்வொன்றின் மீதும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் தேச விரோதமானது, இதெல்லாம் தேச குந்தகமானது அப்படிங்கிறத விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போது நம்ம பேசிக்காக என்ன பண்ணணும்னா சில நெறிமுறைகளை வகுக்கலாம். ஆனால் நடவடிக்கை என்கிற போது சென்சார்ஷிப் என்பதை தன்னளவில் நாம் அங்கீகரிக்கிற போது அது இதோட நிக்குமாங்கிறது ஒரு பேசிக் கொஸ்டின். ஆமா, நீங்க 2 இடத்துல தானே வைக்க முடியும். ஒண்ணு ஊடகங்கள் தனக்குள்ளேயே வச்சுக்க முடியும். போது நீங்கள் என்டிடிவிக்கு அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். இல்ல, நம்ம அந்த ஒரு தொலைக்காட்சியின் கூட பேச வேண்டியதில்ல, பார்க்க வேண்டியதில்ல. இவங்க கடந்த காலத்துல 28 முறை செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் கொஞ்சம் பெரிய பொதுத்தளத்திலே பேசுவோம். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இதை நம்ம பேசியிருக்கோம். எப்பெல்லாம் ஊடகங்களின் மீது இது போன்ற கட்டுப்பாடுகள் வருகிற போது அல்லது தடைகள் வருகிற போது நம்ம பேசியிருக்கோம். நீங்க சொன்னதுல இருந்து தான் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க இந்த அரசு விதிக்குது, எல்லைகளை பெருசாக்கிட்டே போது நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கான தேவை இருக்கா? இல்ல அவங்களே தங்களுடைய சுய கட்டுப்பாடை உணராம அவங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கான தேவையை ஏற்படுத்துது, அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்துது? இல்ல, அதை தான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, இதுல மீடியாவோட ஒரு ரோல் நெகட்டிவா எப்படி இருந்ததை பத்தி ஒரு ஃபேரான ஒரு டிபேட் அல்லது ஒரு ஃபேரான ட்ரையல் இங்க நடந்ததா? அதுதான் முக்கியமான கேள்வி. இப்ப சேனல்ஸ் ஒன்னு கவர் பண்றாங்க. கவர் பண்ணதன் மூலமா என்ன நெகட்டிவ் இம்பாக்ட் அதில் ஏற்பட்டது, இதை நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணோமா? அரசு ஒரு டிசிஷன் எடுக்குது, இவங்க பண்ணதுனால சில எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு. அதை இன்னைக்கு நம்ம ஆத்தென்டிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன விஷயம் நம்ம கிட்ட என்ன ப்ரூஃப்? இது ரொம்ப முக்கியமான சொல்ல முடியும். இல்ல, 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது கண்டிப்பாக பாரபட்சமானது. இதை கடந்த கால வரலாறு வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு ரியல் டைம் லைவ் கவரேஜ் ஆஃப் மீடியா இருக்கு பாருங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல், மல்டிபிள் அட்டாக்ஸ் நடக்குது. இப்போ 4-5 இடத்துல நடக்கும் பொழுது எந்த ஒரு அரசுக்குமே மீடியாவை மேனேஜ் பண்றதுன்றது கஷ்டம். இப்ப நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. கஷ்டம். 48 மணி நேரம் நீங்க அதை அலோவ் பண்ணாம இருக்கலாங்கிறதா சரி. அதிகபட்சமான பண்ணணும்னு சொல்லல, இல்ல அதிகபட்சம் அது ஒரு நடவடிக்கையா எடுத்துக்கலாங்கிறதுனா நீங்க சொல்றது சரிதான். ஆனா மனு சொல்றாருல, என்ன இம்பாக்ட் அதை கிரியேட் பண்ணுச்சுங்கிற ஜஸ்டிபிகேஷனே கொடுக்காம இது நாட்டோட பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கிறது. இந்த தொலைக்காட்சி விஷயத்தில் அதுதான் நடந்திருக்குது. அவங்க 2 தடவை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவர்கள் நீங்க ஒரு உங்களுடைய அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆங்கிலத்துல இதுல மட்டும் இல்ல, ஏற்கனவே எடுக்கப்பட்ட 28 வரைக்கும் நம்ம சேர்த்தே கூட பேசலாம். இப்ப நான் அதுதான் சொன்னேன். யாக்கூப் மேனன் விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் இதை விட ரொம்ப மோசமானது. இன்ஃபேக்ட் இந்த விவாதம் அப்ப வந்திருக்கணும். ஏன்னா அப்ப லைசன்ஸை கேன்சல் பண்ண ஒரு நாள் ஒலிபரப்பு நிறுத்துறத பத்தி எல்லாம் அன்னைக்கு போல. ஆனால் அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பொழுது இந்த விவாதம் விரிவுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் பேட்டி தான் எடுத்தார்கள், அதற்கே அப்படிப்பட்ட நோட்டீஸ் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல அந்த ஆங்கில தொலைக்காட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படல, இந்தி தொலைக்காட்சிக்கு மட்டும் தான் அனுப்பப்படுது. ஒரு மொட்டை மாடியில் நின்றுட்டு அந்த செய்தியாளரும் அவருடைய கேமராமேனும் இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு, அது எதிர்த்தரப்புக்கு அழுத்தத்தை கொடுக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று அரசு சொல்லுகிறது. ஆனால் இப்ப என்ன பிரச்சனைனா அதற்கான அதிகபட்ச தண்டனை இது. இவங்க ஃபைன் பண்ணிருக்கலாம், இல்ல இப்ப ஒரு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு இது போயிருக்கலாம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் ஓபன் பண்றாங்க. தொலைக்காட்சிகள் 2 மாதங்கள் வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. இங்க ஒரு நாள் தான் மத்திய அரசு விலக்கு. அது யார் செய்தாலும் தவிர அதுல ஒரு செய்தி தொலைக்காட்சியை நீங்கள் தடை செய்யும் போது பாதிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அது நேரடியாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அது சர்வாதிகாரத்துக்கு தான் விட்டு செல்லும். அதனால தான் நம்ம யார் பண்ணாலும் அது தவறு, அதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இல்ல, அதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த தடை என்கிற ஆயுதம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு கண்மூடித்தனமாக பல்வேறு நபர்களின் மீதும் பல்வேறு அமைப்புகளின் மீதும் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த தடை என்கிற ஆயுதம், இந்த பவர் அரசுகிட்ட எந்த அளவுக்கு இருக்கலாம், அல்லது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கா? இதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம அதுக்குள்ள ஜஸ்டிபிகேஷன்ஸை நம்ம உருவாக்குறதுங்கிறது நமக்கு அதுக்குள்ள அது ரொம்ப டிபேட்டபிள். ஆனா நீங்க எதற்கெடுத்தாலும் தடை, நாங்கள் ஏற்காத ஒன்றை, நாங்கள் விரும்பாத ஒன்றை, அல்லது நாங்கள் விரும்புகிற ஒன்றிற்காக நாங்கள் தேசபக்தி அல்லது தேச பாதுகாப்பு என்கிற அடையாளத்தை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்கிற இந்த போக்கினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் ஊடகவியலாளர்களாக, பத்திரிகையாளர்களாக அரசிடம் இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் என்பது எந்த அளவிற்கு செயல்படலாம், எந்த அளவிற்கு செயல்பட முடியாது என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு வலிமையான ஒரு அமைப்புகள் நமக்கு தேவை. அப்படி இல்லாத போது அவர்கள் யார் மீது வேண்டுமானாலும் இந்த நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. நம்ம ஊடக தரப்புல இருந்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வச்சுட்டே இருக்கோம். இல்ல, இதுல நேஷனல் அதே மாதிரி அந்த தரப்புல இருந்து அரசியல்வாதிகள் சுருக்கமா ஒரு பாயிண்ட், நேஷனல் பிராட்காஸ்டர்ஸ் அசோசியேஷன் அவங்களே அவர்களுக்கான அந்த விதிகள் இருக்கின்றன, அதன்படியே இதை செய்திருக்கலாம்னு கூட ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த டிபேட் ரொம்ப முக்கியமான டிபேட். இது இந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி தாண்டி விரிந்து போவது என்பதுதான் நல்லா இருக்கும். நீங்க அதுக்கு சேர்த்தே சொல்லுங்க. இப்ப இவர் சொல்றாரு, ஒரு அமைப்பு வேணும், ஒரு கண்காணிப்பு வேணும், அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோட சரியா தவறான்னு சொல்வதற்கு ஒரு அமைப்பு வேணும்னு சொல்றாரு.
அதே மாதிரி ஊடகங்களுக்கும் சுய கட்டுப்பாடுகள் வேணும்னு அரசியல்வாதிகள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. பிரதமர் முதற்கொண்டு பல்வேறு தரப்புல இருந்து இது சொல்லப்படுகிறது. அப்ப இது இரு தரப்புலயுமே இது தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். நிச்சயமாக நீங்க ஒரு வரம்பற்று ஒரு நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, இப்ப மனுஷ் சொல்ற கருத்தும் என்னுடைய கருத்தும் 2.5 ஆண்டுகளாக மோடி அரசு வந்த பிறகு எடுக்கப்பட்ட பல தடைகள் அதெல்லாம் ஒரு விவாதம், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த குறிப்பிட்ட இது போன்ற சம்பவங்களில் உங்களுக்கு ஒரு தொடர் தீவிரவாத தாக்குதல்கள், மல்டிபிள் அட்டாக்ஸ் நடக்கும் பொழுது ஊடகங்களுடைய பங்கு என்பது கடுமையான விவாதத்திற்குரியதான். அதுல ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இருக்கலாம், ஏற்கனவே இருக்குது, சுய கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய நேஷனல் பிராட்காஸ்ட் அசோசியேஷன், அவங்களுக்கான அந்த பாடிஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு என்ன சொல்ல போனீங்கன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல உங்களுக்கு உத்தரவுகளை பின்பற்றக்கூடிய அளவுக்கான ஒரு தாக்குதல்களை பிறப்பிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புகள் அது நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை நோக்கி நம்ம போறோம் தான் எனக்கு தோணுது. இல்ல அதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஒரு அரசு என்பது அதிகமாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிற போதுதான் நீங்கள் ஊடகங்களினுடைய பொறுப்புகள் அல்லது சுதந்திரத்தை பற்றியுமே அந்த அரசுக்கு பேசுவதற்கு தார்மீக ஒரு உரிமை இருக்கிறது. உதாரணமாக இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுத்துங்க, அதை பற்றி பல கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு மர்மமான பேச்சுக்கள் தான் அரசின் சார்பாக முன்வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற போது ஊடகங்களின் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்த சூழ்நிலையில் மிகவும் அதிகமாகி விடுகிறது. ஊடகங்களாவது உண்மையை சொல்வார்களா, அரசுகள் உண்மைகளை சொல்லாத போது, மறைக்கிற போது என்கிற கேள்வி எழுகிறது. அப்படி பார்க்கிற போது இது இரண்டுமே சமமாக நடக்க வேண்டும். இந்த ஒரு அரசுக்கு மட்டுமான விஷயமா நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. இது காலகாலமாக ஆளும் கட்சியாக வருகிற போதும் இதே மாதிரியான பிரச்சனைகள் தான். ஸ்டேட்ங்கிற விஷயத்தை தான் நான் பார்க்கிறேன் ஆனா நீங்க அது எல்லாத்தையும் அதே சமயத்துல ஒன்னா நீங்க அதை பார்க்கவும் முடியாது. ஏன்னா இவர்கள் இதை செய்வது என்பது ரொம்ப இன்டென்ஸா பண்றாங்க, பல்வேறு தளங்கள்ல அதை பண்றாங்க. நீங்க எல்லா அரசுகள்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா இவங்கள்ட்ட இருக்க அளவுக்கு அது இருந்துதாங்கிற கேள்வியோட நம்ம அதை சேர்த்து பார்க்கணும். நிலுவை வழக்குகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்வதற்கு மத்திய அரசும் நீதித்துறையும் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக ஒரு செய்தி இருக்கு. நாடு முழுவதும் 3 கோடிக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த மாதிரியான நியமனத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்திலையும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு தற்காலிகமான தீர்வாக இருக்கலாமே ஒழிய அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா முறைப்படியாக நீதிபதிகளை அந்த காலியிடங்களை நிரப்பி நீங்கள் நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும். ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, நீதிமன்றத்தில் ஏன் வழக்குகள் அதிகரிக்கின்றன, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒருபுறம் குற்றங்கள் அதிகரிக்குது, அதனால வழக்குகள் அதிகரிக்கிறதான்னா பல வழக்குகள் நீதிமன்றத்திற்கே செல்வதில்லை. பல குற்றச்செயல்கள் எஃப்ஐஆர் போடப்படாமலேயே தள்ளுபடி செய்யப்படுகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆனால் பல காலமாக நீதிமன்றத்தில் வழக்குகள், நீதிமன்றத்தினுடைய நேரம் ஏன் வீரடிக்கப்படுகிறது என்று பார்க்கிற போது அரசோடு தொடர்புடைய வழக்குகள் அது பெரிய அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்று சமீபத்திலேயே நீதிபதி ஒருவர் பேசிய விஷயங்கள்லாம் பத்திரிகையில் வந்தது. அதாவது நிறைய அரசோடு இருக்கக்கூடிய சிறு சிறு தாவாக்கள் அல்லது அரசு ஊழியர்கள் தொடர்பான விஷயங்கள், அரசினுடைய செயலின்மை காரணமாக அரசின் மீது போடப்படுகிற வழக்குகள், அரசு மற்றவர்கள் மீது போடுகிற வழக்குகள் என்று பெரும்பகுதி நேரத்தை அது தின்னுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாக மக்களுக்கும் விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு, அதனாலையும் நீதிமன்றங்கள் இல்ல ஒரு அடிப்படை பிரச்சனை. அது என்னன்னு கேட்டோம்னா, இதையெல்லாம் ஒரு அரசு நிர்வாகம் வெளிப்படையாக செயல்படுகிற போது பல வழக்குகளை நீங்கள் குறைக்க முடியும். அரசு என்பது ஒரு மிகப்பெரிய சுமையாக இன்றைக்கு நீதித்துறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது சற்று முன் உங்களுடைய தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்தது, அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடர்பாக எத்தனையாவது முறை ஒரு நூலகத்தை சீரமைப்பதற்கு எத்தனையாவது முறையாக அவங்க அப்பீலுக்கு போறாங்க, டைம் கேட்கிறாங்க, நீதிமன்றம் திரும்ப திரும்ப டைம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு உதாரணம். ஒரு சிறிய விஷயத்தை நீங்கள் எவ்வளவு காலம் ஒரு அரசால் இழுத்தடிக்க முடிகிறது. இதுபோல ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது வழக்குகளை எப்படி குறைப்பது என்பது ஒரு விஷயம், இன்னொன்று முறையான அப்பாயின்மெண்ட்ஸ், நீதித்துறையில் இருக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்புவது, இது இரண்டையும் முறையாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப தற்காலிகமானது. ஏன்னா பிரச்சனை மோடி அரசு வந்த பிறகு நீதிமன்றங்களுக்கும் அரசுக்குமான பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு முறை சில மாதங்களுக்கு முன்பு தலைமை நீதிபதி கண்ணீர் விட்டு அழுதார். பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே அவர் கண்ணீர் சிந்தினார். எந்த அளவுக்கு வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன, நீதிபதிகள் நியமனம் நடக்கவில்லைன்னு. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நீதிமன்ற அறைகளை இழுத்து பூட்டியிருக்கிறார்கள், நீதிபதிகள் இல்லை என்று. ஆகவே இதில் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை இவர்கள் விசாரிப்பார்கள்ன்றாங்க. இது கண்டிப்பாக பிரச்சனையை தீர்க்க உதவ போகிறது கிடையாது. ஏன்னா ப்ராடாக பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் நியமனத்தில், உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகள் நியமனத்தில் கொலிஜியம் சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசு மறுக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த என்ஜிஏசியை உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று தள்ளுபடி செய்துவிட்டது.
அதற்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மல்லுக்கட்டு நடந்துகிட்டு இருக்குது உயர்நீதிமன்றம். இதுல பிரச்சனை வராதுன்னு பார்க்க முடியுமா? இல்ல, இதுல வந்து என்னன்னா இப்போதைக்கு இதுல பிரச்சனை வராது. ஏன்னா ரெண்டு பேரும் இருதரப்பும் அரசும் நீதித்துறையும் ஒப்புக்கொண்டு தான் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த முடிவுக்கு ஆனா இந்த நீதிபதிகளை நியமிக்கலான்னு நீதிமன்றம் சொல்றத அரசு அதை ஏத்துக்கல. அரசு சொல்றத நீதிமன்றம் ஒத்துக்குமான்னு தெரியல. இதை ஒத்துக்கல. அதுல அந்த மறுபடியும் வந்து இப்ப கூட அந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர்ல வந்து ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனை வந்து நான் வந்து பிரதமர் அலுவலக அதிகாரிகளே நாங்கள் நேரில் கூப்பிட வேண்டும் இருக்கும் என்று தலைமை நீதிபதி எச்சரித்த பிறகு அட்டர்னி ஜெனரல் வந்து கெஞ்சி கூத்தாடி அதற்கு பிறகு வந்து அந்த உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மட்டும் அவர்கள் இப்பொழுது பதவியேற்றுக்கொள்ள அனுமதித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய மோதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்குமான இந்த மோதல் என்பது இதுவரை சுதந்திர இந்திய வரலாறில் இல்லாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அதற்கு இணையாக வந்து 3 கோடி வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. பை த டைம் நீங்க வந்து நாளைக்கு நீதிபதிகள் நியமிக்கும் பொழுது இன்னும் பல லட்சம் வழக்குகள் கூடிவிடும். ஏன்னா இதுல பெரும்பாலான வழக்குகளில் வந்து அரசுதான் வந்து மேல்முறையீட்டுதாரராக இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பக்கம். ஆக்சுவலா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தின இந்த பிரச்சனையில வந்து இன்னும் அதிகபட்சமாக மத்திய அரசு எந்த அளவுக்கு போகும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஒரு மிகவும் அபாயகரமான கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் தான் தெரியுது. ஓகே, மக்களுக்கு ஏதாவது இதனால லாபம் இருக்குன்னு பார்க்கலாமா? நீண்ட காலமாக 5 வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகள்னா கூட நீ தேக்க நிலையில இல்லாம அதுக்கான தீர்வு கிடைக்கும், அதனால மக்களுக்கு பயன் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். அது எந்த விதமான வழக்குகளை இவர்கள் முன்னுரிமை கொடுத்து தீர்க்க போகிறார்கள், கால அளவு மட்டும்தான் இதில் முக்கியமா அல்லது வழக்குகளுடைய தன்மையும் இதில் முக்கியமா என்பதை எல்லாம் பொறுத்துத்தான் மக்களுக்கு பலன் கிடைக்குமா என்கிற விஷயம் இருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தாமதமாவதால் நீதிமன்றத்திற்கு அலையக்கூடிய சாதாரண மக்கள் தான் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். நீங்கள் பெரிய நிறுவனங்களோ அரசோ அதற்கு எந்த துன்பமும் இல்லை. அது வருடக்கணக்கில் அவர்களால் எந்த வழக்கை வேண்டுமானால் நடத்த முடியும். ஆனால் எளிய மனிதர்கள் ஒரு சிறிய பிரச்சனையில் போய் நீதி அமைப்பிற்குள் போய் சிக்கிக்கொண்டால் நம்மால் வெளியவே வர முடியாது என்கிற அளவிற்கு இன்றைக்கு நீதி அமைப்பின் மீதே ஒரு பெரிய அச்சம் மக்களிடம் உருவாகி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வழக்குகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு விசாரிப்பார்கள் என்பதை பொறுத்தும் தான் இதனுடைய பயன் என்பது இருக்கும் என்று நினைக்கிறேன். உயர்நீதிமன்றங்கள்ல தான் அந்த நீதிபதிகள் நியமனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால புதிய நீதிபதிகள் வருவதற்கான சூழல் அப்படிங்கிறது தள்ளி போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? புதிய நீதிபதிகள் வராம போவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு இருக்கும், நீடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ 2 பேருமே வந்து அதாவது வந்து ஆங்கிலத்தை சொன்னா 2 பேருமே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ஸ்டேல்மேட் மாதிரி ஆயிடுச்சு. அரசுக்கும் நீதித்துறைக்குமானது 2 பேரும் இறங்கி வர மறுக்கிறாங்க. ஒரு அந்த டெட்லாக் உடைக்க முடியல. இது வின்வின் மெத்தட்னு பாத்துக்கலாமா? வின்வின் மெத்தட்னு சொல்லலாம். ஆனால் வந்து அது சரியான பதமாக இருக்காது. ஏன்னா வின்வின் மெத்தட்ன்றது வந்து பாசிட்டிவா சொல்றது. இது ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக இந்த ஒரு டெவலப்மெண்ட் நெகட்டிவ் டெவலப்மெண்ட் தான். ஏன்னா 2 பேராலையும் இறங்கி வர முடியல. இது எங்க போய் முடியும்னா இப்ப சொன்ன மாதிரி வந்து இன்னும் ஓராண்டு பொறுத்து இவர்கள் உடன்பாடு எட்டப்பட்டால் கூட அதற்குள் பல லட்சம் வழக்குகள் தேங்கிவிடும். ஆகவே இது வந்து ஒரு வின்வின் மெத்தட் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட் தான். காவிரி பிரச்சனையில் தமிழக கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு மன்னார்குடி ரங்கநாதன் வலியுறுத்தி இருக்கிறாரு. ஒரு பேரணி போறாங்க, நதிநீர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும்னு. அந்த பேரணி தொடர்பாக விளக்குவதற்காக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் திரு மன்னார்குடி ரங்கநாதனை போய் விவசாயிகள்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறார். கர்நாடகாவில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிற போது ஏன் இங்கே முடியல அப்படின்னு எடுத்துக்கிறார். சிக்கல் தான். அது வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்படாததும் நீதிமன்றங்களை மட்டுமே நம்பி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அதிமுக அரசு நினைத்ததும் தான் இந்த சிக்கலுக்கு காரணம். நீதிமன்றங்களின் மூலம் ஓரளவு வெற்றி கிடைத்திருக்கிறது, அதில் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம போகணுன்னா வந்து நிச்சயமாக வந்து அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து பேசுவது என்பதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வந்து தமிழ்நாடு ஒரு குரலில் பேசுகிறது என்ற அந்த ஒரு அழுத்தம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏனெனில் பல நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், அதை வந்து சட்டம் சாதிக்காததை அரசியல் சாதிக்கும். இப்போ நம்முடைய அதிமுக எம்பிக்கள் கூட வந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட 37 + 12 49 50 எம்பிக்கள் பிரதமரை சந்திப்பதற்கு போனார்கள். ஏன்னா கர்நாடகம் வந்து அந்த தீர்ப்பை ஒப்புக்கொள்ள மறுத்து தண்ணீர் திறந்து விட மாட்டோம்னு சொன்னப்ப அப்போ வந்து இவர்கள் வந்து வெறும் நீதிமன்றத்தை மட்டும்தான் நம்புவோம் என்று இருந்தால் இவர்கள் எதற்கு வந்து பிரதமரை சந்திக்க போனார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆகவே சைமல்டேனியஸாக 2மே நடக்கணும். ஒரு பக்கம் வந்து சட்ட போராட்டம், அதை இந்த அரசு எடுத்திருக்கிறது, அதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. தொடர்ச்சியாக வந்து அவங்க உச்சநீதிமன்றத்திற்கு போய் பல உத்தரவுகளை வாங்கி இருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அவங்க எங்க தவறி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதற்கு இணையாக வந்து அனைத்து கட்சி கூட்டங்களை அழைப்பது, பிரதமரை சந்திக்க செல்வது போன்ற விஷயங்களை இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து உண்மைதான் என்று நினைக்கிறேன். கர்நாடகத்தில் இருப்பது போன்ற ஒரு நிலைமை தமிழகத்தில் இல்லாதது. ஏன்னா அங்கே 2 நாளில் 3 அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் கூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைமை இங்கு இல்லாதது என்பது துரதிருஷ்டவசமானது. இவரு கூட மன்னார்குடி ரங்கநாதன் கூட
உச்சநீதிமன்றம் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சட்ட ரீதியான அந்த போராட்டம் தான் தீர்வை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு வருகிற போது ஆளும் கட்சி கூட்டலைன்னா எதிர்கட்சி கூட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. எதிர்கட்சியும் கூட்டியது. ஆனாலும் கூட இந்த ஒற்றுமையை பார்க்க முடியலையே. அது சிக்கல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பதை ஒரு ஆளும் கட்சி கூட்டுவதற்கும் ஒரு எதிர்கட்சி கூட்டுவதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. எதிர்கட்சி ஏன் கூட்டியது என்றால், ஆளும் கட்சி தவறியதால் தான் எதிர்கட்சி கூட்டியது. இப்போ நீங்க ஆளும் கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகு இன்னொரு முறை எதிர்கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தால் அதை நம்ம தவறு என்று சொல்லலாம். ஆனால் இந்த முறை அவர்கள் செய்ய தவறியதன் காரணமாக எதிர்கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழலின் காரணமாக இதில் வந்து எல்லாத்தையுமே திமுக அண்ணா திமுகன்ற அந்த பிரிசம்ல தான் நம்ம பார்க்குறோம், துரதிருஷ்டவசமாக. அப்போ வந்து சிலரால் அந்த கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே முந்தி சொன்ன மாதிரி வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய கூட்டத்தை வந்து அவர் வந்து ஒரு அந்த தேதிக்கு ஒரு 10-15 நாட்கள் முன்பு கூட்டியிருக்கலாம். இரண்டாவது வந்து அந்த கூட்டத்தை வந்து அவர் அறிவாலயத்திற்கு வெளியில் நடத்தியிருக்கலாம். அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். குறைந்தபட்சம் வந்து அந்த அப்பீல் அது அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா திமுகலேருந்து 4 எம்பிக்கள், இப்போ கனிமொழி உட்பட 4 எம்பிக்கள் போய் வந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார்கள். அதை வந்து ஒரு ஆல் பார்ட்டி டெலிகேஷனாக லீட் பண்ணுறதுக்கான முயற்சி அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆகவே எப்படி பார்த்தாலும் அது வந்து அந்த முயற்சி என்பது அதில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஸ்டாலின் எடுத்த முயற்சியில் சிக்கல் எங்கே வருதுன்னா, ஆளும் கட்சி செய்ய தவறியதால் தான் இந்த நிலைமை வருகிறது. நீங்கள் சொன்னது போல வந்து அவர் ரங்கநாதன் சொல்லியிருக்கிறது வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம் பெறப்போகிறோம்ன்றாரு. பட் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லைன்னா இது போன்ற 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் வந்து நீங்கள் தீர்வை எட்ட முடியாது என்பதுதான் யதார்த்தம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் கூட வந்து இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் அதிகபட்சமான முயற்சிகளை அதிமுக அல்லது தமிழக அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக பெருமளவிற்கு ஒரு முயற்சி எடுத்துக் கொடுக்குறார். போய் நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் போய் சந்தித்து கோரிக்கை மனு கொடுக்குறாரு, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று. அதனால் இந்த கால தாமதம் என்பது 10 நாளைக்கு முன்பு 15 நாளைக்கு முன்பு கூட்டியிருந்தால் கூட இந்த அணுகுமுறையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்குமா, அல்லது இடத்தை மாற்றியிருந்தால் கூட மாற்றம் வந்திருக்குமா என்றால், நீங்கள் அதிமுகவை விடுங்கள், வேறு பல கட்சிகள், அதாவது நீங்கள் ஒரு கட்டத்தில் நாங்கள் திமுக அரசியல் ரீதியாக மாறுபட்டுன்ற கட்சிகள் கூட நீங்கள் இந்த காவிரி பிரச்சனையில் மக்களுடைய நலன்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் போராடி கொண்டிருந்த கட்சிகள் கூட அதில் இணைய மறுத்தார்கள். அதுதான் மிகவும் ஒரு அதுக்குதான் அவர் காரணம் சொல்றாரு. நீ அண்ணா அறிவாலயத்துல கூட்டாம வெளியில கூட்டியிருந்தா இன்னும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் அவர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதை ஒரு கோரிக்கையாக வைப்பதில் என்ன இருக்கிறது? அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாமே. நீங்கள் இல்லை, நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் வைக்க வேண்டாம், வேறு வெளியே வைத்திருந்தால் நிச்சயமாக அதற்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பதையும் தெரிவித்திருக்க மாட்டோம். என்ன பிரச்சனை என்றால் அது அல்ல பிரச்சனை, இடமோ காலமோ அல்ல பிரச்சனை. மாறாக இந்த விஷயத்தில் அதிமுக இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியுமா? இடமோ காலமோ இல்ல பிரச்சனை நீங்க அப்படி சொல்ல முடியுமா? நீங்க திருமாவளவன் வந்து அதிமுக கூட்டல, அதனால திமுக கூட்டணும்னு அவர் சொல்லுகிற போது ஸ்டாலின் வந்து இல்ல அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி கூட்டுறாரு. 13ஆம் தேதி கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு மதிமுகவுக்கு அழைப்பு இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு இல்ல, அழைப்பே இல்லாம நீங்க வந்து கூட்டுறீங்க. அப்ப அங்க நீங்க பாரபட்சம் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி திரும்ப நீங்க வந்து 2வது முறை அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க. அப்ப இடம் அந்த நீங்க கொடுத்த அழைப்பு இதெல்லாம் வந்து காரணம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதற்கு திருமாவளவன் அவர்களே மிக தெளிவான பதிலை உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே நானும் பங்கேற்ற அமர்விலேயே சொல்லி இருக்கிறார். அது வந்து உண்மையில் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, டெல்டா பகுதி விவசாயிகளுடைய கூட்டம். அந்த அடிப்படையில் தான் இடதுசாரி கட்சிகளுக்கு விவசாய அமைப்பு இருக்குல்ல. இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே இடதுசாரி அமைப்புகள் அந்த டெல்டா விவசாயிகள் சங்க கூட்டத்துக்கு பங்கேற்கிறாங்க. அழைப்பு விடுத்தீங்க. ஆனா அவர்கள் இந்த முறை ஏன் பங்கெடுக்கல? அழைப்பு விடுத்தீங்க. இல்ல, இடதுசாரிகளுடைய விவசாய அமைப்பு நீங்க அழைப்பு விடுத்தீங்க. டெல்டா பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய விவசாய அமைப்பு, மதிமுகவுடைய விவசாய அமைப்பு நீங்க அழைப்பு விடுக்கல. இல்ல, அதைத்தான் சொல்றேன். என்னன்னா டெல்டா பகுதியில் தீவிரமாக இயங்கக்கூடிய விவசாய அமைப்புகளுக்கு அன்றைக்கு வந்து அந்த அழைப்பு நாங்கள் கொடுத்தோம். ஆனா அதே இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்ததுதான் அந்த விவசாய அமைப்புகள். அவர்களுக்கு நாங்கள் வந்து ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுங்கன்னு நாங்கள் அழைப்பு விடுக்கிறப்போ ஏன் அவங்க வரல? நீங்க அழைப்பு விடுக்காதவங்களை பத்தி பேசுறீங்க, ஆனா பங்கெடுத்தவங்களுடைய கட்சிகளே ஏன் வரல? இல்ல, அதுக்குதான் அவர் காரணம் சொல்லிட்டாரு. இப்ப இடமோ காலமோ அதுதான், இது அவங்க சொல்லல. திமுக காட்டிய பாரபட்சமோ எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தல, நம்ம எளிதா கடந்து போயிட முடியும். நான் கடந்து போகல. அவங்க இதற்கு சொன்ன காரணங்கள் என்ன? நீங்க திருமாவளவன் அதற்கு என்ன சொன்னார்னா, நாங்க பங்கெடுக்க விரும்புறோம். கட்சி சாரியா டிஃபெண்ட் பண்றீங்க. ஒரு பார்வையாளரா அவர்ட்ட நான் கேட்கிறேன், அரசியல் பார்வையாளரா அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம். இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்னோட. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்கெடுக்கான காரணங்களை அவர்கள் இந்த காரணம் எதையும் சொல்லல. அறிவாலயத்தில் கூட்டினதை பத்தியோ அல்லது அழைப்பு கொடுத்த விஷயத்தை பத்தியோ சொல்லல. அவங்க மிக வெளிப்படையாக திமுகவை எதிர்ப்பது என்கிற நிலைப்பாட்டை ஒரு சில கட்சிகள் எடுத்தாங்க. இன்னும் சில கட்சிகள் என்ன பண்ணாங்க,
இந்த விஷயத்துல வந்து நாங்க பங்கெடுக்க அதுக்கு விரும்புறோம். அவங்க சொன்ன காரணத்தை நான் கேள்வியா வைக்கிறேன். நான் பேசிட்டு மணி சார் சொன்ன காரணங்கள் இல்ல காரணம் சொல்லி இருக்காங்க. நான் உங்ககிட்ட நான் கேள்வியா வைக்கிறேன். சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? இடமோ அண்ணா அறிவாலயத்துல கூட்டினது நீங்க சொன்னதோ, இல்ல காலம் தாழ்த்தி கூட்டினதோ, முதல்ல திருமாவளவன் சொன்னதோ சொந்த கருத்துன்னு சொன்னதோ, இல்ல முதல்ல அழைப்பு விடுக்காம 13ஆம் தேதி கூட்டின கூட்டத்துக்கு விவசாய அமைப்புகளுக்கு அவங்க அழைப்பு விடுக்கல, அப்புறமா 25ஆம் தேதி கூட்டின கூட்டத்துக்கு அழைப்பு விட்டுறாங்க. இந்த முரண்பாடுகள்லாம் இருக்குல்ல, திமுக செஞ்ச இந்த முரண்பாடுகள்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப எளிமையா கடந்து போயிடலாமான்னு நான் கேட்கிறேன். இல்ல கடந்து போக முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, கனிமொழி தலைமையில் அவங்க 4 திமுக எம்பிக்கள் போய் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு தான் நினைக்கிறேன் வந்து ஸ்டாலின் தலைமையில் வந்து அவங்க அனைத்து கட்சி கூட்டம், குடியரசுத் தலைவர் சந்திப்பது போன்ற விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அது பேசி முடித்த உடனேயே திமுக வந்து அவர்கள் எம்பிக்கள் போய் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார்கள். இப்போ ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, யதார்த்தம் என்பது மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை. மற்ற அனைத்து கட்சிகளும் வந்து எதிர்கட்சிகளும் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகள். நீங்க அதுக்கு அவங்க விளக்கம் சொன்ன பிறகு நம்ம அவங்களை நிர்பந்தப்படுத்தவே முடியாது. இல்ல சட்ட ரீதியாக நான் சொல்றேன். இல்ல இந்த பேக்ரவுண்ட் எதுக்கு சொல்றேன்னா, இதை எத்தனையும் செய்ய வேண்டியது ரூலிங் பார்ட்டி செய்யல. ஓகே, அதை பத்தி பேச வேணாம், முடிஞ்சாச்சு. அப்ப அடுத்து இருக்கக்கூடிய பிரதான கட்சி அதை செய்யறாங்க. ஆனா அதை செய்யும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில இன்கன்சிஸ்டன்சி தான் நம்ம இப்ப பேசுறோம். நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று உங்களுடைய எம்பிக்கள் போய் வந்து எப்படி குடியரசுத் தலைவரை தனியாக சந்திக்க முடியும்? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை, அதாவது வந்து ஆல் பார்ட்டி டெலிகேஷன் அழைத்துட்டு போய் பேசியிருக்கலாம். நீங்க ஆகவே திமுக உள்ளே வந்து அவர்கள் ஒருமித்த குரலில் பேசவில்லை என்கின்ற சந்தேகம் தான் நமக்கு வருகிறது. ஸ்டாலின் அவர்கள் பேசியதற்கு பிறகு 2 நாட்களில் நினைக்கிறேன், ஒரு நாளோ 2 நாளோ கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்கள் போய் வந்து குடியரசுத் தலைவரை சந்திப்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி, அது போய் குடியரசுத் தலைவரை ஒரு விஷயத்துக்காக பார்க்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இதுதான் அடிப்படையான கேள்வி. அனைத்து கட்சி கூட்டத்தை போனா எல்லாரும் ஒன்னா போகணும், இல்லைன்னா போகவே கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம எடுக்க போறோமா? அதுதான் கேட்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு கட்சி இப்ப மக்கள் நல கூட்டணியில இருந்து போய் பாக்குறாங்க வந்து தனிப்பட்ட முறையில். அதே மாதிரி கடந்த காலத்துல பல கட்சிகள் போய் பார்த்திருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தோட நோக்கம் என்ன, அதுல நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களோட நோக்கம் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் கூட்டப்படவில்லை. விவசாய சங்கங்களுடைய கூட்டம் தான் கூட்டப்படுது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னா அதிமுக தொடர்ந்து நாங்க கேட்கிறோம். இப்போ நம்ம விஷயத்தை தெளிவா பாருங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய கோரிக்கை. 25 கூட்டம் என்ன கூட்டம்? விவசாயிகள் சங்கத்தினுடைய கூட்டம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பல பேர் வரலாதப்போ வந்த கட்சிகளை வைத்தது 13ஆம் தேதி கூட்டின கூட்டத்துக்கு நீங்க சொன்ன விளக்கம் இல்ல. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ திமுக வந்து அன்னைக்கு அதுதான் பிரதானமாக பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு கட்சியாக, எம்பிக்களை கொண்ட கட்சியாக இருக்கிறது. அப்ப இந்த கூட்டத்தில் நிறைவேற்றின தீர்மானங்களை கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம். இல்ல நீங்க ஏற்கனவே கேட்டதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன். நீங்க 13ஆம் தேதி அந்த கூட்டத்துல இடதுசாரி கட்சிகள்ல இருந்து அந்த தரப்புல இருந்து விவசாய சங்கங்கள் கலந்துக்கிட்டாங்களே, ஏன் 25ஆம் தேதி அவங்க கலந்துக்கல, அழைப்பு விடுத்து நீங்க கலந்துக்கல நீங்க கேட்டீங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொல்றாரு, கட்சிகளை வந்து உடைச்சு அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வந்து நீங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை இணைக்கிற விழாவை நீங்க நடத்திட்டு முதல் நாள் நடத்திட்டு மறுநாள் நீங்க வந்து எல்லா கட்சியும் கூட்டி நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்களா அப்படின்னு அவர் கேள்வி. இப்போ வந்து பாருங்க, அதிமுகவில் போய் யாரும் சேரவே இல்லையா? கட்சியில் வந்து ஆட்கள் இணைய விழாக்கள் நடக்கவே இல்லையா? ஆட்கள் வந்து அந்த கட்சிகள்ல இருந்து பிரிந்து வர்றாங்கிறது அந்த கட்சி தன்னுடைய தொண்டர்களோட தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை. எந்த ஒரு பெரிய கட்சியும் தன்னுடைய கட்சிக்கு ஆட்கள் வந்து சேர்க்கிற போது அவர்கள் இணைத்துக் கொள்ளத்தான் செய்வார்கள். அதிமுக எத்தனை விழாக்கள் நடத்தி இருக்கிறது? ஆமா, அனைத்து கட்சி கூட்டங்கிற ஒரு பிரதான பிரச்சனைக்காக ஒரு கூட்டம் நடத்துற போது ஒண்ணு நீங்க இதை தள்ளி வச்சிருந்திருக்கலாம். அப்ப அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு மனதார ஒரு நினைப்பு இருக்கிற போது இதை நீங்க தள்ளி வச்சிருக்கலாமே. இதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? கட்சியில வந்து பிரிஞ்சு வந்து சேரக்கூடியவங்களுடைய இணைப்புகள்ங்கிறது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ காவிரி பிரச்சனைக்காக நீங்க ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கிறதுக்கும் நீங்க கட்சிகள் இருக்கக்கூடிய விரிசல்கள் பிரச்சனைகளுக்கும் நீங்க அதை தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா அது சாத்தியம். மணிக்கிட்ட நான் விளக்கம் வாங்கிக்கிறேன். அவர் சொன்ன நீங்க இன்னொரு கேள்வியும் கேளுங்க, நீங்க அதுக்கும் விளக்கம் சொல்லுங்க. கனிமொழி தலைமையில தனியா போய் பாக்குறது, இந்த பக்கம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போடுறது, இது எப்படி ரெண்டுக்கும் முரண்பாடு? அதாவது முரண்பாடே கிடையாது. திமுக என்கிற கட்சி தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்கிறது. பிரசிடண்ட போய் பார்த்ததுங்கிறது வந்து திமுகவின் சார்பாக நாங்க போய் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதுக்கும் அனைத்து கட்சி சார்பாக இப்ப அதிமுக கூட்டினா அதோட சேர்ந்து நாங்க போக தயாரா இருந்தோம். என்னைக்காவது மறுத்தமா? ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு, அதிமுக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறோம். பிரசிடண்ட பாக்குறீங்களா, பிரைம் மினிஸ்டர் பாக்குறீங்களா, நாங்க கூட வர்றோங்கிறத தெளிவா சொல்லிட்டே இருக்காரு. அப்போ இது எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல.
அப்படி நடக்காதப்போ ஒரு கட்சி என்கிற வகையில் திமுக போய் பிரசிடண்ட் பாக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாதா, உரிமை கிடையாதா? கட்சி மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை வந்து உடைச்சு இங்க கட்சியில சேர்க்கிறாங்க, அந்த இணைப்பு விழா நடத்துறாங்க, அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் கூட்டி அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. இதுல எப்படி ஒரு மனம் வந்து கலந்துக்க முடியும்னு அவர் கேட்கறத நீங்க எப்படி பாக்க? இல்ல, அதுக்கு முன்னால அவர் மனுஷ் கிளப்பின ஒரு கேள்வி வந்து அது உரிமை இல்லையான்ற. உரிமை இருக்கு, உரிமை இல்லை என்று யாரும் மறுக்கவில்லை. ஆனால் பிரச்சனை உரிமை சம்பந்தப்பட்டதல்ல, இங்க அரசியல் சம்பந்தப்பட்டது. ஆளும் கட்சி மீது நீங்கள் வைக்கக்கூடிய, பொதுவாக எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர்கள் ஒருமித்த கருத்தை எட்ட தவறுகிறார்கள். ஆல் பார்ட்டி மீட்டிங் டெலிகேட்டை இது பண்ண டெலிகேஷன்ல அழைத்து கொண்டு போய் பிரதமரையோ குடியரசுத் தலைவரையோ சந்திக்க மறுக்கிறார்கள், முன்முயற்சிகள் எடுக்க மறுக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்றாரு, எல்லா தரப்புல இருந்து நாங்க அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. இல்ல, திமுக தனியா ஒரு அழுத்தம் கொடுக்குது, அனைத்து கட்சியிலும் சேர்த்துட்டு போய் ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படி இல்ல. இந்த கட்டத்தில் நீங்கள் வந்து அதாவது இது வந்து ஒரு பிரத்யேகமான சூழ்நிலை. ஏன் இது அத்தனை விவாதமும் வருதுன்னா, ஆளும் கட்சி அந்த கூட்டத்தை கூட்டவில்லை, அதனால் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தனியாக போய் ஏன் பார்த்தீர்கள் என்பது இந்த கண்டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தா தான் புரியும். அதனால தான் நம்ம சொல்றோம் உரிமை இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. ரெண்டாவது வந்து வைகோ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த கட்சிகளை உடைச்சு 2 பிரதான கட்சிகளும் கட்சியை உடைச்சு சேர்க்கிறாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். இங்க 5000 பேர் வந்து சேருவாங்க, அங்க 5000 பேர் வந்து சேருவாங்க. நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் கிரவுட் சிலது இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த குற்றச்சாட்டை வைத்து நீங்கள் பொது பிரச்சனைகளில் வந்து ஒன்றிணைவதும் ஒன்று இணையாமல் இருப்பதும் வந்து அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக வேறு வேறாக தான் பார்க்கணும். மற்ற மாநிலங்கள் அப்படித்தான் இருக்கிறது. காலையிலேயே கூட ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்கும் எதுக்கு கட்சிகளுக்குள்ள, மாலையில ஒன்றாக வந்து சேருவாங்க. அதாவது மாநிலங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு மாநிலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் மற்ற மதமாச்சரங்களை விட்டு ஒன்று சேருவது என்பது வந்து எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடியது. வைகோ அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதல்ல. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானங்கள்லாம் நீங்க போட்டு ஓபிஎஸ் கொண்டு போய் நீங்க கொடுத்துருக்கீங்க, எடப்பாடியை போய் பாக்குறீங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகளே போதும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது ஒரு இப்படி சடங்காக ஒரு சம்பிரதாயமாக வெளியில இருந்து வந்த அழுத்தத்தின் அடிப்படையில் கூட்டப்பட்ட கூட்டமா, இல்ல இதனால ஏதாவது பலன் கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதாவது நாங்கள் பலன்களை எதிர்நோக்கித்தான் தமிழ்நாட்டினுடைய குரலை ஒட்டுமொத்த குரலாக மத்திய அரசுக்கு ஒலிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கிறோம். ஒருபுறம் ஒவ்வொரு விவசாய சங்கமும் நடத்தக்கூடிய போராட்டத்தில் நாங்கள் போய் இணைந்து கொள்கிறோம், எல்லா போராட்டத்திற்கும் ஆதரவு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, திமுகவை பல போராட்டங்களையும் முன்னின்று நடத்துகிறது. அனைத்து கட்சிகளையும் இணைப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையுமே செய்திருக்கிறோம். நாங்கள் செய்ய தவறியது என்று எதுவுமே இந்த விஷயத்தில் கிடையாது. ஆனால் மாறாக திமுக எடுக்கக்கூடிய இந்த முன்முயற்சிகளை உடைப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கின்றன. இதுதான் மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அவர்களுக்கு காவிரியில் தண்ணீர் வராவிட்டாலும் பரவாயில்லை, திமுகவிற்கு எந்த முக்கியத்துவம் வரக்கூடாது என்பதில் பல சிறிய கட்சிகள், அதிமுக உட்பட பலரும் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அவலமாக. மனுஷோட அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஒரு புதிய அரசியல் சூழல் உள்ள ஒரு புதிய அரசியல் கூட்டணி உருவாகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது இப்போ சொல்ல முடியாது. தேர்தல்கள் எங்கேயோ கிடைக்கின்றன. உங்களுக்கு 2019 தான் உங்களுக்கு தேர்தலாக. புதிய அரசியல் அணிச்சேர்க்கை பற்றி நம்ம இப்பொழுது எதுவும் சொல்ல முடியாது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் இதை வந்து நேரடியான ஒரு கேள்வி தான். இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்களோட கோர்த்தே நீங்க சொல்லுங்க. திருமாவளவன் வந்து நெஞ்சார்ந்த நன்றி நீங்க எங்களை அழைச்சதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல், தேர்தல் நடக்கக்கூடிய சூழலை எங்களால் கலந்துக்க முடியும்னு விளக்கம் கொடுக்கறதும், உங்களுடைய உள்ள நிலையை, உண்மை நிலையை நான் புரிந்து கொண்டேன்னு அதுக்கு ஸ்டாலின் விளக்கம் கொடுக்கிறது, புதுச்சேரியில அவங்க காங்கிரஸுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு கொடுக்கிறது, அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுக்கிறது, காவிரி விவகாரத்துல ஒவ்வொரு கட்சியும் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காம இருக்கும்போது சொன்ன காரணங்கள், இது எல்லாத்தையும் நான் சேர்த்தே கேட்கிறேன். இல்ல, அதான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா திமுக காங்கிரஸ் பக்கம் வந்து கிராவிடேட் ஆகுறாங்கன்னு மாதிரி தான் தெரியுது. ஆனா அது இப்ப செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்னும் 2.5 ஆண்டுகள் அடுத்த பெரிய தேர்தல் என்பது 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுக்கு இப்பயே போய் வந்து ஒரு கூட்டணி உள்ள அவங்க அமர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய பார்கெனிங் பவர்ஸ் எல்லாம் போயிடும். அந்த தவறை திரும்ப செய்ய மாட்டார். மற்ற பாஜக வந்து அண்ணா திமுக ஆதரிப்பது என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அல்ல. புதிய அணிச்சேர்க்கை என்பது வந்து அரசியல் வந்து இப்போதைக்கு அது வந்து விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் வந்து திமுகவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவார்களா என்றால் அதற்கான பதில் வந்து இப்பொழுதைக்கு இல்லை என்றுதான் பொருள். நீங்க எதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல ஒரு விஷயம் பாருங்க, எல்லா மாநிலங்களிலுமே தேர்தல்கள் நடக்குது, இடைத்தேர்தல்கள் நடக்குது. அப்போ ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக போய் நம்ம ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கிறப்ப அது எதுவுமே தேர்தல் கூட்டணியாக அங்கு பார்க்கப்படுவதில்லை. நீங்கள் பாஜகவும் காங்கிரசும் கூட ஒன்று சேர்ந்து கர்நாடகாவிலிருந்து மத்திய அரசை போய் பார்க்கிறார்கள், இடதுசாரிகளும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து கூட போய் மத்திய அரசை போய் சந்திக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும்னா கூட உடனே அந்த அணி இங்க போயிடுமா, இந்த அணி அங்கே போயிடுமான்னு பாக்குறப்போ நம்ம உண்மையிலே ரொம்ப பொலிட்டிசைஸ் ஆயிருக்கோம். நீங்க கூட அந்த குற்றச்சாட்டை தானே வச்சீங்க, திமுக எடுக்கக்கூடிய முன் முயற்சிகளை எல்லாரும் முறியடிப்பதற்கான நடவடிக்கை வேற லாஜிக் எதுவுமே இல்ல, ரொம்ப எளிமையா கடந்து போறாங்க. வரவங்க வாங்க, எங்களை பொறுத்தவரைக்கும் வரவங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் பார்ப்போம், வராதவங்களை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்க தேர்தல் கூட்டணிக்கு அழைக்கல, சரியா?
நாங்கள் அழைத்தது எல்லாமே ஒரு தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனைக்காக. எங்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கிறவர்கள் ஒரு காரணத்தையாவது சொல்கிறார்களா? இப்பொழுது திருமாவளவன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வரத்தாலும் எல்லா கட்சியும் காரணம் சொல்லியாச்சு. இல்ல, நான் எல்லா காரணமும் சொன்னேனே உங்ககிட்ட. நீங்க நான் திரும்பவும் சொல்றேன், இந்த காரணங்கள் எதுவுமே உங்களுக்கு லாஜிக்காக ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்க பாருங்க. திமுகவுக்கு ஏத்துக்கிறதுக்கு லாஜிக்கா இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு அது சரியா இருக்கலாம், அவங்களுக்கு லாஜிக்கா இருக்கலாம். இதே பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறது. அதாவது அரசியல் படுகொலைகள் நடக்கக்கூடிய மாநிலங்கள், பரஸ்பரம் கட்சிகள் தொண்டர்களை கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள், அங்கெல்லாம் ஒன்றாக நின்று போய் மாநிலத்துடைய பிரச்சனைக்காக மாநில அரசியல் சூழல் களம் கூட்டணி எல்லாமே வேறுபடுகிற போது அதே பார்வை இங்க இருக்கும் நம்ம எடுத்துக்க முடியாது. இல்ல கார்த்திகேயன், ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது மக்கள் பிரச்சனைகளை விட தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புகளும் லாபங்களும் மட்டும்தான் பல கட்சிகளுக்கு நோக்கமாக. திமுக மேலே இதே குற்றச்சாட்டு வகைப்படுத்த முடியும். இஷ்யூ பேஸ்டா பேசுங்க. இல்ல ஒவ்வொரு அந்த மாநிலத்துல இல்ல இந்த மாநிலத்துல எதிரொலிக்குதுங்கிறத நம்ம எப்படி அப்படி பொதுமைப்படுத்த கூடாது. இல்ல அங்க கர்நாடகாவுல இருக்கிற சூழல் இங்க இல்லன்னு அவர் சொல்றாரு இல்லையா? கட்சிகள் வந்து அரசியலாக பாக்குறாங்கன்னு சொல்ல குற்றச்சாட்டு பிரச்சனை இல்ல, வெறும் அரசியல் மட்டும் தான் திமுக உடையதா? உங்களுடைய கேள்விக்கு தான் விளக்கம் வாங்கி முடிச்சலாம். நிறைவு செய்யணும் அந்த நிகழ்ச்சி நிறைவு. கட்சி அரசியல் மட்டும் தானா அது? சரி, இங்க கட்சி அரசியல கட்சிகள் எதிர்க்கட்சிகள் திமுக தவிர மற்ற கட்சிகள் பண்றாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல எல்லாமே அரசியல் தான். அரசியலை நம்ம வந்து ஒதுக்கட்டி எதையும் பார்க்க முடியாது. ஆனால் அது மாநில நலன் சார்ந்த ஆரோக்கியமான அரசியலா, ஓரளவாவது அதில் மாநில நலன் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் பொருள். ரொம்ப சுருக்கமா சொன்னா, ஆளும் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தவறியதன் பின்புலத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுது மற்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்வதில் சில சிக்கல்கள் அவர்கள் பார்வையில் இருக்கின்றன. ஏன்னா வந்து அந்த பொலிட்டிக்கல் ஹெகமனின்வாங்க, அதை வந்து திமுகவுக்கு கொடுப்பதில் மற்ற கட்சிகளுக்கு சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம சொல்லிச்சு அதுல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி எடுத்து வேற அதாவது வந்து ஃபேஸ் சேவர் டிவைஸ் கொடுத்து அதுக்கு அந்த கட்சிகள் திமுக மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நம்ம புறந்தள்ளிட முடியாது. கண்டிப்பாக புறந்தள்ள முடியாது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு, திமுகவை தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு திமுகவின் தலைமையை இந்த பிரச்சனையில் கூட ஏற்றுக்கொள்வதில் சில நடைமுறை சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பாயிண்ட். அதாவது ரொம்ப தள்ளி போயிட்டு ரொம்ப தள்ளி போறோம். அதாவது இந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாமே அது திமுக என்கிற ஒரு கட்சியை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு உதவியாக இந்த சின்ன கட்சிகள் செயல்படுகின்றன. சரி, அதாவது திமுக மேலே அதே குற்றச்சாட்டு தான் நிகழ்ச்சியில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.